ஸோ இன்னைக்கு கோல்டு ஸ்கேல்பிங் பொறுத்தளவு நல்ல ஒரு ட்ரேடு தான். 2 ட்ரேடு தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரேடு ஒன்று 11.252 ஃபில் டிபி ஆச்சு. ஸோ இந்த ட்ரேடு ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு சின்ன லெவல்ஸில் ஃபில் டிபி அடிக்காமல் கொஞ்சம் ட்ரெயிலிங் எஸ் தான் அடிச்சது. ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே புக் பண்ணியாச்சு. அப்படியே 4.325ல புக்கரு. ஓகேங்களா. ஸோ இதான் இன்றைக்கி நடந்தது. இப்போது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பிங்கில் இன்றைக்கி நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா 1500 கிடச்சிருக்கும். அதே 0.01 லாட் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா $15 கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்விங்கும் இன்றைக்கி பரவாயில்லாமல் தான் இருந்திருக்கு. ஸோ அதை எப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USDன்னு சொல்லி எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல்டை பொறுத்தவரை 1% ஃபால் இருக்குது. ஸோ நேற்று இருந்ததோட இன்றைக்கி மூமெண்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரேடு கிடச்சிருக்காருன்னு. இன்றைக்கி வந்து கோல்டில் ஸ்விங் ட்ரேடை பொறுத்தளவு ஒரு ட்ரேடு கிடச்சது செல்லுக்கானது. பட் ஆனால் அது வந்து நம்மளுக்கு ட்ரெயிலிங் எஸ்எல் அடிச்சிருச்சு. ஓகேங்களா. அதாவது பிரேக் ஈவன். ஸோ பிரேக் ஈவன் இந்த ட்ரேட் அடிச்சிருச்சு. ஸோ பிரேக் ஈவன் அடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்கேல்பிங். ஓகேங்களா. இந்த ஸ்விங்கில் இன்றைக்கி ஒரு ஆள் இது மட்டும்தான். ஸ்கேல்பிங்கை பொறுத்தவரை பார்த்தோம்னா நல்லாவே ட்ரேடு கிடச்சிருந்தது. இந்த ட்ரேடு உங்களுக்கு ஃபுல் டிபி 11.252 வந்து கிடச்சது. தென் இந்த ட்ரேடு வந்து ஒரு சின்ன ஒரு ரேஞ்சில் ஃபுல் டிபி மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இவ்வளோ இருந்தது. கரெக்டாக ஒரு சின்ன இதில் ஃபில் டிபி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கேப்சர் பண்ண வந்து 1:2 தான் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ கரெக்டாக ஒரு 4.327 தான் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஓவராலாக 15 பாயிண்ட் ப்ராஃபிட். நீங்கள் 0.0 லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $15 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்கன்னா $1500 கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம கோல்டில் ஸ்கேல்பிங் நடந்தது. ஸ்விங்லேயுமே பிரேக் ஈவன், ஸ்கேல்பிங்குமே நல்ல ப்ராஃபிட். பரவாயில்ல தான், நல்லன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்கேல்பிங்க்கு பரவாயில்ல. ஓகேங்களா. இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்கலுக்கு நம்ம ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம் யூஎஸ்டி ஜேபிஐயில். தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம சில்வர். ஸோ சில்வரை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ, இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் அன்றைக்கி போட்டிருந்த ட்ரெண்ட் என் கிட்டக்க டச்சாக வந்துருச்சு. ஸோ போன வாரம் நான் சேர்ந்துருப்பேன் நினைக்கிறேன். கோல்டு ஃபாலோ ஆகும், சில்வர் ஃபாலோ ஆகும் பட்சத்தில் வீக் அனாலிசிஸில் பார்த்துருப்போம். நம்ம கரெக்டாக இந்த ரேஞ்சில் முடிச்சிருந்தது. கரெக்டாக ஃபாலோ ஆகும் போதில் வந்துச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்லேருந்து தான் எடுத்துகிட்டு மேலே போவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது சப்போர்ட்டு கிட்ட வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லை என்ன. இது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் கோல்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ரிவர்ஸ் தான் ஆகணும். பட் கோல்டில் ட்ரெண்டு டவுனில் இண்டிகேஷன் மாதிரி தெரியுது. இதுவும் அப்புறம் மேக்ஸிமம் டவுன் தான் ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன தான் ஆகுதுன்னு. ஸோ இது அப்படியே இந்த சில்வர் வந்து இங்கேருந்தே அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போகுமா இல்லை ரிவர்ஸ் ஆகி கீழே வருமானதான் இப்போ $1,000,000 கொஷின். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா சில்வரோட கேரக்டர் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லி எடுத்திருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதோட கேரக்டர் எனக்கு தெரியாததுனால ஓரளவு ஒரு இன்டெசிஷன் மூமெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ கோல்டுமே அதோட கேரக்டர் இல்லாமல் தான் மூமெண்டம் வருது. மேபி பிக்கமாக ஒரு சின்ன மேனிபுலேஷனுக்காண்டி கூட ரெண்டும் கீழே ஒரு சடனாக ஃபால் வந்துட்டு கூட மேலே போகலாம். ஏன்னா கோல்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ சில்வர் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா கோல்டு கூட பாருங்கள் ஃபுல்லாகவே ஓரளவு அப்படியே கீழே 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 தான் வர மாதிரி இருக்குது. இப்போது யூஎஸ்டி கேடை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நல்ல ஒரு வால்யூமோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நேற்றோட இன்றைக்கி, அதாவது நேற்று நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அதுலேருந்தே நல்ல ஒரு வால்யூமோட தான் இருந்துச்சு. ஸோ இது மட்டும் தான் நல்ல வால்யூமில் இருந்தது என்னை பொறுத்தளவு. வேறு எந்த பேருமே அந்தளவு வால்யூம் இல்லை. ஸோ கோல்டு கூட கம்பேரிட்டிவ்லி இதோட கோல்டு வந்து பரவாயில்ல. ஓகேங்களா. ஸோ கோல்டு பொறுத்தளவு அது எப்பவுமே இருக்கக்கூடிய வால்யூம் தான். ஆனால் கன்சல்டேஷன் ஆகிற மாதிரி இருந்தது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது வந்து டேரெக்டாக அக்ரெசிவாக கீழே வந்துடுச்சு. ஸோ யூஎஸ்டி கார்டை பொறுத்த இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்கலாக ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டியில் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்கலாக ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். இட் வில் பி குட். ஓகேங்களா. ஸோ ஹை பொறுத்தளவு ஒரு 1:2.5 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். லோ பொறுத்தளவு 1:1.52 தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்பவும் கிடைக்காது. ஏன்னா அதுக்குள்ளே தான் லிக்விடிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லிக்விடிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறதுல. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சின்ன ஆர்டர் தான் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேஞ்சில் நீங்கள்
ஒரு சின்ன ஆர்ஆர் மட்டும் கேப்சர் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன் அப்புடின்னா லிக்விடிட்டி இருக்கிறதுனால பக்கத்தில் இல்லைனா ஈரோ யூஎஸ்டியில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிடிசி. ஸோ பிடிசியை பொறுத்த இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்களுக்கு ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்து இந்த ஸ்விங் லோ, தென் அதுக்கப்புறம் அந்த ஸ்விங் ஹை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தான் இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் டப்போ சொல்லி இது கால்ஸ் கிடையாது. இதுக்கு ஃபுல்லாக பார்த்தோம் கமெண்ட் ஆஃப் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.